ஹாய் மக்களே, இன்றைக்கி வேலைங்க கடையில் எல்லாம் வேலை. கொஞ்சம் ஒரு 2 ஆளை போட்டு வெங்காயமெல்லாம் உரிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பாதி வெங்காயம் தான் உரித்தாங்க. 50 கிலோ வெங்காயம். 2 பேர் தான் இருந்தாங்க. நான் 2 அக்கா அவங்க வரல. சரி, அவங்க கொஞ்சம் மத்தியானம் தான் வந்தாங்க. ஆனால் ஒரு 1 மணி 1:30 மணி இருக்கும். அப்போ தான் வந்தாங்க. கொஞ்சம் நேரம் அது 2 மணி நேரம் தான் உரித்தாங்க. அப்புறம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு உரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. நான் வீட்டுக்கு ஊறுகாய் நம்ம போட்டதெல்லாம் பூண்டு ஊறுகாய், சின்ன வெங்காயம் ஊறுகாய் எல்லாம் காலி ஆகிடுச்சுங்க. மாங்காய் ஊறுகாய் ஒரு 2 பாக்கெட்டு தான் இருக்குது. எல்லாமே காலி ஆகிடுச்சு. அதில் நான் மாங்காய் வத்தல் போட்டேன் அன்றைக்கி வாங்கிட்டு வந்ததை. ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு ஒரு நாள் சனிக்கிழமை, சனி ஞாயிறுக்குள்ளே வெங்காயம் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், மாங்காய் தொக்கு, எலுமிச்சம்பழமும் கேட்டிருக்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது சின்ன வெங்காயங்க, 5 கிலோ வெங்காயம், 5 கிலோவுக்கு மேலாகவே இருக்குது. இது கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா ரொம்ப பெருசாக பெரிய வெங்காயமாக இருந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு, டக்குன்னு வேகாது. அதனால் 2 3 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பொடியை கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது எல்லாமே அப்படியே பூண்டு 1.25 கிலோ இது இருக்கிறது உரிச்சி பூண்டு. அது இந்த 5 கிலோ வெங்காயத்துக்கு 5 கிலோவுக்கு மேலே நான் அளவே எடுக்கல. ஏன்னா நேற்றே 3.5 கிலோவுக்கு மேலே கொண்டு வந்து வச்சுருந்தேன். இன்றைக்கும் அதிகமாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் எடை போடல, அப்படியே கையில் அள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊறுகாய் போட்டு அதை வெயிட்டு வச்சு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்துட்டேன். இந்த அங்கே பூண்டு ஊறுகாய்க்கு தனியாக அது ஒரு 2 கிலோ எல்லாம் உரிச்சு வச்சதை அதை எடுத்து வச்சுருக்கிறேன். என்ன பாட்டில் அப்படின்னா குல்கோன் செஞ்சேன். பன்னீர் ரோஸ் போட்டு பாதாம், பிஸ்தா, முந்திரி, கல்கண்டு, ஏலக்காய், பன்னீர் ரோஸு, பூசணி விதை எல்லாமே போட்டு வறுத்து எல்லாம் அன்றைக்கே காட்டி இருந்திருப்பேன். ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பொடி பண்ணி வச்சது எல்லாமே போட்டு வச்சு அது ஊறிட்டு கிடக்குது. இப்போ அது 15 நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தேனில் போட்டு ஒரிஜினல் தேன், மலை தேன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு அண்ணா 1 லிட்டரு ஊற்றி எல்லாம் இது பண்ணி வச்சுருக்கிறேன். சரி, அது போடலான்னு சொல்லிட்டு பாக்ஸ் போய் பார்க்கும்போது வாங்கிட்டு வந்தேன். இது ஊறுகாய்களுக்கெல்லாம் தனி பாக்ஸ், இன்னும் பாக்ஸு வேறு பாக்ஸு, எண்ணெய்க்கு ஊறுகாய்க்கெல்லாம் எல்லாமே இந்த வாரத்தில் ஃபினிஷிங் பண்ணி கொண்டு போய் கடையில் வைக்கணுங்க வர்ற அமாவாசைக்குள்ளே. அதனால் அப்படியே ஓட்டமாக பண்ணிகிட்டு இருக்கேன். நமக்கு அப்பன்னு அந்த பழனி ஆண்டவருக்கு அழுக்கு முட்டை சாமி நம்ம கூட இருந்து எனக்கு துணையாக இருந்து எல்லாமே நம்ம கூட வழி நடத்திட்டு வர்றாரு. சத்குரு நல்லபடியாக செய்யலாங்க. அவர் காட்டுற பாதையில் திடீர்னு இந்த எண்ணமெல்லாம் நமக்கு இத்தனை வருஷம் நம்ம இதெல்லாம் ஏதோ ஒருத்தெல்லாம் அது இதுன்னு போட்டு தான் இருந்தேன். இப்போ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி காட்டனில் இப்போ எதுக்கு கவரில் தாங்க எல்லாம் அங்கேருந்து உரிச்சு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இந்த காட்டனில் போட்டு ஒரு பக்கம் எல்லாம் தேய்ச்சி தோட்டிட்டு, ஏன்னா இன்னும் இருக்கும். அப்படி மண் இல்லை. ஏன்னா நம்ம வெங்காயம் நீட்டாக இருந்தது, விலை போனாலையும் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்ல வெங்காயத்தை ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்த வெங்காயத்தை பாருங்கள். இது 3 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ அழகாக இருக்குது. வாங்கிட்டேன் ஒரு மூட்டை, அப்படியே 50 கிலோ ஒரு மூட்டை வாங்கிட்டேன். பூண்டு அதான் 8.25 கிலோ 9 கிலோவுக்கு பக்கம் இருந்துச்சு. அந்த பையன் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு 8 போட்டுக்கிறேன்னு போட்டு கொடுத்தான்னு இருந்துச்சு. ஏன்னா இப்போதைக்கு நம்ம இது போகிறோம். இதை முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் இன்னும் பூண்டு வெங்காயம் சொல்லியிருக்கிறான். மேக்ஸிமம் வத்தல் வடகம் போடுறதுக்கு தான் அவ்வளோ சீக்கிரம் நான் வாங்கினேன். ஏன்னா இந்த டைமில் நம்ம போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. அதே டைமில் டக்குன்னு சின்ன வெங்காயம் ஊறுகாய் அதிகமாக கடைகள் இருக்காது. அதனால் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்குங்க. ஏன்னா இத்துலூண்டு காட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காட்டிங்க.
நான் வீடியோ மேலே எடுத்துகிட்டு நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். கால் வலி காலையிலேருந்து உக்காந்துட்டு ஓடிட்டு நடந்துகிட்டே கடையில் இருந்ததுனால அதெல்லாம் மருந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததே ஒரு குழியில் போட்டு கொஞ்சோண்டு உப்புமா காலையில் செஞ்ச உப்புமா இருந்தது. மதியானம் தயிர் சாதம் எடுத்துகிட்டு போயிட்டேன். காலையில் சாப்பிட்டது அப்படியே இருந்து வந்து குளிச்சுட்டு சூடு பண்ணி சாப்பிட்டு இதை கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட அந்த வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். மாங்காயை ஒரு பக்கம் குலுக்கி அதுவும் வந்து காய் போடுறதுக்கு நம்ம வத்தல் போட்டு வைக்கிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு புரட்டி வச்சுருந்தேன். அது நல்லா சூப்பராக இதாக இருக்குது. சரி, இந்த வெயில் டைமில் என்னென்ன செய்ய முடியுமோ சின்ன சின்னதாக நம்மளால செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஓடிட்டு இருக்குது. இந்த இப்போ 6.5 கிலோ சின்ன வெங்காயமும் பூண்டு, அதுக்கு நம்ம வந்து பூண்டு போடணும் இல்லைங்களா, அதை வந்து தட்டி போட்டு அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பூண்டுக்கு தனியாக அது டேஸ்ட் ஒரு வித்தியாசமாக வரும். அதனால் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. பார்க்கலாம். நம்ம இது போட்டு இதில் நம்ம ஏன்னா 2-3 தாட்டியும் போட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்கலான்றதுக்குள்ளாவே டக்கு டக்குன்னு ஏதாவது ஒன்று காலியாகிட்டே இருந்துச்சு. நானும் அதனால இப்போ எல்லாம் நம்ம கொஞ்சம் பாக்ஸுங்க சின்ன சின்னதாக வாங்கி அதில் போட்டுடலாமா, இல்லை கவரில் நல்ல மொத்தமான கவரை வாங்கி பேக்கிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இன்றைக்கி கடைக்கு போகல. அவன் கடையிலேருந்து சாம்பிளுக்கு எல்லாம் பார்த்து அனுப்பிச்சி விட்டாங்க. நாளைக்கு நம்மளே போய்ட்டு நேரில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டேன். மண் இல்லாமல் அங்கேயும் கடையிலையும் ரொம்ப எனக்கு வந்து தெரியுங்க, எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப நான் இது பார்ப்பேன். அதில் இப்போ இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத அந்த பக்கம் நான் மடக்கி வச்சுருக்கிற வேட்டியில் போட்டு அப்படியே என்ன ஃபேன் காற்றுல கொஞ்சம் அந்த தண்ணி எல்லாம் ஜில்னஸ் எல்லாம் போகும் இல்லைங்களா, அதனால் பூண்டும் இதுவும் கொஞ்சம் அப்படியே இதாகட்டும். அந்த தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம பொரித்து எடுக்கிறதுக்கு இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபேன் காற்றுல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கொசரம் போட போகிறதில்ல, நம்மளும் அதில் தானே தூங்க போகிறோம்ப. அதனால் கீழே காட்டனை விரித்து போட்டால் அந்த தண்ணியெல்லாம் வெங்காயமெல்லாம் தண்ணியில் போடலைங்க, ஃபுல்லாக அங்கேயும் அந்த மாதிரி நம்ம இதில் உரிசி ஒரு பாத்திரத்தில் போட்டு கவரில் எடுத்து வச்சு நம்ம இது பண்ணிகிட்டு இருந்தோங்க. ஏன்னா இங்கே கடையில் வந்து இப்போ நான் புதுசாக பண்ணுறதுனால எல்லாம் என்னடா வெங்காயம் போட்டுக்கிறாங்க அது இதுன்னு ஏதாவது ஒன்று பவுடர் போட்டுக்கிறாங்கன்னு எல்லாம் வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்களா. அதனால் இப்போதைக்கு நம்ம வீடியோ கடையிலேருந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு வந்து இப்போ ஏன்னா நான் மற்றவங்கள சொல்ல அது பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால தான் நான் கடையில் வந்து வீடியோ எடுக்கலை. எல்லா விஷயம்னா அப்போயே வெங்காயத்தை ஆழ்த்து கொட்டும்போது நான் எடுத்துருந்துருப்பேன். சரி, அதெல்லாம் கொஞ்சம் மெதுவாக நம்ம பண்ணிக்கலாம், எதுவுமே இப்போ அர்ஜென்ட்டாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு முன்னாடி வீட்டில் ரொம்ப கம்மியாக வீட்டில் காட்டுறேன். மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பாய் மக்களே, குட் நைட்.